இளையராஜாவோடு தான் நீங்கள் அதிகமாக எழுதியிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். பல இசையமைப்பாளர்களிடத்திலே நான் எழுதியிருக்கிறேன். இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு நல்ல நட்பும் ஒரு அன்பும் இருக்கிறது. அவர் மதித்து அவர் சில கவிஞர்களை அழைத்து எழுதச் சொல்லுகிறார். அப்படி அழைக்கப்படுகிற கவிஞர்களிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன். அதனாலே அவருடைய படங்களிலே நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எம்.எஸ். விஸ்வநாதனிடம் இருந்து சங்கர் கணேஷ் இடத்துல தான் நான் முதல் பாடல் எழுத தொடங்கினேன். அனிச்சமல்ல. இரண்டாவது பாடல் இளையராஜாவிடத்தில் எழுதினேன். ஏறத்தாழ சந்திரபோஸ், கங்கை அமரன், ஏறத்தாழ அந்த காலகட்டத்து எல்லா இசையமைப்பாளர்களிடத்திலும் நான் எழுதியிருக்கிறேன். பரத்வாஜ் அவர்களுடைய இசையிலே கூட தற்போது உள்ளக்கடத்தல் என்ற படம், இயக்குனர் புகழேந்தி பண்ணிய படம், அதிலே 3 பாடல்கள் நான் பரத்வாஜ் அவர்களுடைய இசையிலே எழுதியிருக்கிறேன். ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில் நான் எழுதியதில்லை. ஆக நான் நிறைய பேருடைய இசையில் எழுதியிருக்கிறேன். ஆனால் இளையராஜா அவர்களுடைய படத்தில் ஒரு 4-5 கவிஞர்களுக்கு தொடர்ந்து அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படி ஒரு, அதாவது அவருடைய கணிப்பில் கவிஞர்களை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய ராஜசபையில் நாங்கள் கவிஞர்களாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் அவருடைய படங்களிலே எழுதுகிறோம். அதுதான். அதே மாதிரி யார் அழைக்கிறார்களோ அழைக்கிற அழைப்புகளுக்கு நான் என்னுடைய கவனத்தில் நான் உரிமை கொடுக்கிறேன். அழைப்பு கேட்டு போவது என்பது என்னுடைய இயல்புக்கு ஏற்ற ஒன்று அல்ல. அழைக்கிறவர்களிடத்தில் போவது என்பது அது எப்போதும் மகிழ்ச்சிக்குரியது தான். சரி, உங்களுக்கு பாடலாசிரியர் என்பது தவிர அதே சமயத்தில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யார் அழைத்தாலும் போவேன் என்றோ எழுத சொன்னாலும் எழுதுவேன் என்றோ சொல்லிவிட முடியாது. சில பாடல்களை எழுத முடியாது என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன். இப்போது கேட்டால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இப்படியும் கூட ஒரு பாடலாசிரியர் இருந்திருப்பாரான், நம்ப முடியாது நீங்கள். ஆனால் நான் அப்படி நடந்து காட்டியிருக்கிறேன். நம்புகிறோம். மூமேத்தா சிறுகதைகள் என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அனைத்து சிறுகதைகளையும் தொகுத்து கவிதா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் முதல் கதையோ 2ஆம் கதையோ அதை படித்து பாருங்கள். அது ஒரு சொந்த அனுபவத்தை அப்படியே கதையாக நான் அதில் எழுதியிருக்கிறேன். ஒரு படத்துக்கு பாட்டு எழுத போன போது அவர்கள் ரொம்ப காத்திருந்து என்னை அழைத்து சென்றார்கள். வெளியூர் போயிருந்த நான் வருவதற்கு 2-3 நாள் ஆச்சு. காத்திருந்து அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். ஆனால் அது என்ன சூழல் என்ன என்று கேட்டுவிட்டு அதை எழுத முடியாது என்று மறுத்துவிட்டு நான் வந்தேன். அதற்கு காரணம் ஒரு தலைவரை பற்றி புகழ்ந்து பாடுகிற மாதிரி ஒரு பாடலை அவர்கள் சொன்னார். எனக்கு அந்த தலைவரின் மீது எனக்கு கோபங்கள் உண்டு. என் இனத்தின், என் தமிழ் இதயங்களின் வேதனைக்கு காரணமானவர் என்று அவரை பற்றி எனக்கு ஒரு கருத்து உண்டு. அவரை பற்றிய கருத்துக்களை நான் பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறேன், அவருக்கு கடிதமாகவும் எழுதியிருக்கிறேன். அவரை புகழ்ந்து பாடுவதற்கு என்னுடைய இதயம் இடம் கொடுக்கவில்லை. எனக்கு அதை கிடைக்க வேண்டிய பணமோ புகழோ தேவையில்லை என்று சொல்லிவிட்டு மறுத்து வந்திருக்கிறேன். இது ஒரு செய்தி. இதை போல பல சமயங்களிலே நான் திரைப்பட உலகத்திலே நடந்திருக்கிறேன். அதையெல்லாம் நம்ப கூட மாட்டார்கள். ஒரு நல்ல கவிஞர் போது அவர் நல்ல ஒரு கொள்கைவாதியாக இருப்பார். நீங்கள் ஒரு நல்ல கவிஞர் என்பதால் அந்த கொள்கை நிச்சயமாக இருக்கும், நம்புகின்றோம். உங்களுக்கு சினிமாவில் இன்னும் ஒரு முகம் இருப்பதாக நான் கூறியிருந்தேன். திரைப்பட தயாரிப்பில் கூட ஈடுபட்டிருந்தீர்கள் அல்லவா? அதை ஒரு கேள்வியாகவே நான் கேட்க வேண்டும். உங்களுக்கு முன்னர் பல சினிமா கவிஞர்கள், குறிப்பாக கண்ணதாசன் போன்றவர்கள் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு படு தோல்வி அடைந்த நிகழ்வுகள் ஒரு அனுபவமாக இருந்தும் கூட நீங்கள் தென்றல் வரும் திரைப்படத்தை எந்த தைரியத்தில் தயாரிப்பதற்காக இறங்கினீர்கள்? உங்களுக்கு அந்த படத்தை தயாரிப்பதற்காக எந்த தைரியங்கள் பின்னால் இருந்து உங்களை இயக்கின? முட்டாள்தனம்தான். எப்போதுமே நாம் புத்திசாலியாக இருப்பதில்லையே, ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே வழுக்கி விழுவதில்லையா? அது மாதிரி தான் நண்பர்கள் சில பேருக்கு நான் உதவி பண்ண வேண்டிய ஒரு நிலை நேர்ந்தது. 13 ஆண்டுகளாக திரையுலகத்திலே போராடி கொண்டிருந்த சில பேருக்கு நான் முன்னிருந்து என்னுடைய தயாரிப்பை முன்னிறுத்தி செயல்பட்டால்தான் சில பேருக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலை நேர்ந்தது. அவர்கள் என்னை எப்படியோ இறக்கி விட்டார்கள். ஆனந்த விடனிலே ஒரு முறை என்னை பேட்டி கண்டபோது, சொந்தமாக ஒரு திரைப்படம் தயாரிப்பதில்லை என்று உங்களுடைய வாழ்க்கையின் விரதங்களில் ஒன்றாக அறிவித்திருந்தீர்களே, நீங்கள் எப்படி இப்போது படம் தயாரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், நான்
நானாக தயாரிக்கவில்லை, நான் தயாரிப்பாளனாக ஆக்கப்பட்டேன் என்ற பொருளில் அவர்கள் எனக்கு பின்னே நடக்க தொடங்கினார்கள், வேறு வழி இல்லாமல் நான் முன்னே நடக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னேன். அதுபோலத்தான் நேர்ந்தது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் மிகுந்த தொல்லைகளையும் துயரங்களையும் சந்தித்த கதை அது. சரி, உங்களுடைய ஒரு பேட்டியில் நான் பார்த்திருக்கின்றேன், இருக்கின்ற உங்கள் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே சினிமாவை நீங்கள் நாடியதாக, அவ்வாறு ஒரு பொருள்படக்கூடியதாக நீங்கள் ஒரு பதில் அளித்திருந்தீர்கள். ஆனால் இன்று தமிழுலகம் தாண்டியும் அறியப்பட்டுள்ள பாரதியோ அல்லது நமது கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றியோ கூறப்போனால் அவர்கள் சினிமாவுக்கு பாடல் எழுதாமல் தான் இவ்வாறு பிரபலியம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் நாற்காலி பிடிப்பதற்காக அல்ல, இருக்கின்ற நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் சினிமாவுக்குள் நாங்கள் வந்தோம் என்று கூறியது கொஞ்சம் அது தர்க்க ரீதியாக இந்த கருத்து உதைக்கிறது. இப்போது நீங்கள் என்னை கேட்கிற போது கூட நீங்கள் கடைசியாக எந்த படங்களிலே எழுதியிருக்கிறீர்கள், இப்போது என்ன புதிதாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். உண்மையை சொல்லுகிறேன், ஒரு சினிமாவிலும் எழுதி கொண்டிருக்கிறவன் என்கிற காரணத்தினாலே தான் நீங்கள் என்னை தேடி பிடித்து எப்படியாவது இந்த பேட்டியை வாங்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி இருக்கிறீர்கள். இல்லை, நாங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் சத்தியம் பேசுகிறவன், நான் சத்தியம் பேசுகிறவன். உங்கள் ஊடகங்களினுடைய குணம் அது. உங்களுக்கு எங்கே கவர்ச்சிகரமாக ஒன்று இருக்கிறதோ அதை பேசி உங்களையும் கவர்ச்சிகரமாக ஆய்க்கொள்ள ஊடகங்களின் பொதுக்குணம், வர்த்தக ஊடகங்களின் பொதுக்குணம். அதனால் தான் நான் சினிமாவை நான் மதிக்கவில்லை. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் போகிற இடத்துல கேட்க ஆரம்பித்தார்கள், ஏன் நீங்கள் பாடல் எழுதுவது, ஏன் நீங்கள் சினிமாவுக்கு எழுதுவதில்லை? நான் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை, யாரும் என்னை எழுத சொல்லவில்லை, நான் எழுதவில்லை என்றேன். இதற்கு மேல் எப்படி ஒருவன் உண்மை பேச முடியும்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்றார்கள். வித்தியாசமான வேடிக்கையானவர்கள். இன்றைக்கு அவர்கள் யாருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை துரத்தினார்கள். அவர்களுக்காக நான் சினிமாவுக்கு போனேன். நான் சினிமாவுக்கு போன போது அவர்கள் கூச்சல் போட ஆரம்பித்தார்கள், எங்கள் மேத்தா சினிமாவுக்கு போகக்கூடாது என்று. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை நம்மை எங்கே இருக்க வேண்டும் என்று அது ஒன்று நினைக்கிறது, நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று நாம் ஒன்று நினைக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில எங்கேயோ திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித வாழ்க்கை தான் நம்முடையது. இல்லை, சினிமாவுக்கு பாடல் எழுதுவது என்பது ஒருவர் மனசாட்சியை தொலைத்து விட்டார் என்றோ அல்லது அது ஒரு மாபெரிய குற்றம் என்றோ கூற முடியாது. நீங்கள் சொல்வது நேரத்திற்கு முன் நீங்கள் சொன்னீர்களே, அது என்னுடைய கருத்தாக அல்ல, உங்கள் மீது வீசப்படுகின்ற விமர்சனங்கள். நான் ஒரு இந்த நிகழ்ச்சியின் ஒரு அறிவிப்பாளனாக தொகுப்பாளனாக இருந்து பல்வேறு விமர்சனங்களையும் உங்களை நோக்கி வீசும்போதுதான் அதற்கு எங்களுடைய இலங்கை நேயர்களுக்கு அதற்கான விடை போய் சேரும் என்பதால் அந்த கேள்வியை நான் கேட்டேன். தவிர உங்கள் மீது, உங்கள் எழுத்துக்கள் மீது எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கிறது. உங்களுடைய கண்ணீர் பூக்களில் நானும் ஒரு பூவாய்த்தான் புறப்படுத்தேன், பூவாக புறப்படும். திரும்பவும் கண்ணீர் பூக்களைத்தான் சொல்கிறீர்கள், வேறு புத்தகத்தை சொல்ல உங்களால் முடியும். ஏனென்றால் நான் என்னை சிறிய வயதில் ஆக்கிரமித்த ஒரு புத்தகங்களில் கண்ணீர் பூக்களும் உண்டு. அதனால் அந்த புத்தகங்கள் நேற்றைக்கு வரைக்கும் நான் எழுதிய திரைப்பட பாடல் எது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? நான் நேற்றைக்கு வரைக்கும் எழுதியிருக்கிற கவிதையை பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அது தெரியவில்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. சினிமா என்பது அந்த அளவுக்கு அதுதான் சினிமா என்கிற நோய் எங்களை நிறைய ஆக்கிரமித்திருக்கிறது, நிறைய அந்த நோய் எங்களை பிடித்திருக்கிறது. அப்புறம் நான் எப்படி ஒரு வைத்தியனாக இருக்க முடியும்? நோயை அறிந்து கொள்ளவில்லை என்றால், நோய்க்கு நானும் ஆளாகவில்லை என்றால் நான் எப்படி ஒரு வைத்தியனாக மாறுவது? பட்டறிஞ்சுதான் அதை எப்படி இருக்கிறது. அத்தனை எனக்கு முன்னால் இருந்த கவிஞர்கள் எல்லாம் படம் எடுத்து பட்ட பாட்டை கேட்ட பின் கூட எனக்கு அறிவு வரவில்லை அல்லவா? இந்த சூழல் என்னை இரையாக்கிற்று. இந்த சூழலில் தான் நான் வாழ்கிறேன். நான் எங்கேயும் போதி மரத்தடியை தேடி போக முடியாது. அது எங்கள் மீது விதிக்கப்பட்ட இந்த சமூக அமைப்புக்கு நாங்கள் அவ்வாறு சமரசம் செய்துதான் வாழ வேண்டும். நாங்கள் இறுதியாக ஒரு சில கேள்விகளை கேட்க, ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, ஏனென்றால் நீங்கள் நாளை மிக நேரத்துடன் நீங்கள் பயணமாக எழுந்து நான் புறப்பட வேண்டும். சரி, குருபீடங்களை கொண்டிருந்ததும் இல்லை, சிஷ்ய பீடங்களை சிருஷ்டித்ததும் இல்லை என்று நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். சிருஷ்டித்தல் என்பது தெய்வீக பண்பல்லவா? உங்கள் கருத்துகளும் எழுத்துகளும் சீரானவைகள் என்றால் ஏன் அவைகளினூடாக எதிர்காலத்திற்கு தேவையான இன்னும் சில ஆரோக்கிய கவிஞர்களை நீங்கள் உங்கள் சிஷியர்களாக சிருஷ்டிக்க கூடாது என்பது என்னுடைய கேள்வியாக அமைகிறது. உங்களுடைய விடை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். குருபீடங்களாக நான் யாரையும் கொண்டாடியதில்லை.
அதனாலே சிஷ்ய பீடங்களையும் நான் சிருஷ்டிக்க முற்பட்டதில்லை என்ற அந்த ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன். சிருஷ்டிப்பது என்பது பிரம்மா படைப்பது, கடவுள் படைப்பது என்பது அல்ல. அது தெய்வீக பண்பு. சிருஷ்டிப்பது என்பது உண்டாக்குவது. ஒரு 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 சிற்பத்தை உண்டாக்குகிறோம், ஒரு பொம்மையை நாம் செய்கிறோம், அதுதான் சிருஷ்டிப்பது. ஒரு பொம்மையை செய்வதற்கு பதிலாக ஒரு இலக்கியம் செய்கிறோம், அது படைப்பது, கவிதை படைப்பது. அப்படித்தான் சீடர்களை படைப்பது என்பது அது ஒரு நோக்கமாக நான் கொண்டிருந்ததில்லை. என்னிடத்தில் ரசிகர்களாக வந்தவர்களை நான் நண்பர்களாக மாற்றியிருக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய பழக்கம். ரசிகர்களை வந்தவர்களை ரசிகர்களாகவே நான் வைத்திருந்தால் ஒரு சமயம் சிஷ்யர்கள் எனக்கு கிடைத்திருப்பார்கள் என்னவோ. ரசிகர்களை நண்பர்களாக முயல்கிற போது நண்பர்கள் நமக்கு ஆசிரியர்களாக இருக்க ஆசைப்பட்டு விடுகிறார்கள். காலத்தின் சில கோணங்களை நாம் காண வேண்டியிருக்கிறது. அப்புறம் ரசிகர்களை நண்பர்களாக்கி நண்பர்களிடம் நம்ம ஆலோசனை கேட்கிற போது அவர்கள் நமக்கு குருமார்களாக மாற ஆசைப்படுகிறார்கள். எங்கள் நாட்டுப்புற பழமொழி ஒன்று இருக்கிறது, தோளில் ஏற்றி வைத்தால் காதை கடிப்பார்கள் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. நான் அதற்காக மறுபடியும் இவர்களை தள்ளி நிறுத்த வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய வலிமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய உள்ளூற்று, அதன் மூலம் நான் எந்த சமயத்திலும் என்னை தூக்கி கடலில் போட்டால் கூட நான் எழுந்து நின்று சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் என் மனிதநேயத்தை இந்த சமூகத்தின் அநீதிகளுக்காக நான் இழக்க முடியாது. இந்த சமூகத்தை நான் நேசிப்பேன். இது என்ன செய்தாலும் அதன் மீது நேசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். இது என்னை அடித்தாலும் சரி, இது என்னை காயப்படுத்தினாலும் சரி, நான் இதை கௌரவப்படுத்துவேன். நான் காயப்படுத்தியும் கூட மேத்தா என்னை கௌரவப்படுத்தினான் என்று நாளைக்கு இந்த சமூகம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது, அந்த திமிர் எனக்கு இருக்கிறது. அது ஒரு படைப்பாளிக்கு, ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கர்வம் இருக்க வேண்டும். உங்களுடைய எழுத்துக்களை போன்றே உங்களுடைய பழக்கங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் எளிமை இருக்கின்றது. எளிமை என்பது ஏழ்மை அல்ல, அது நிச்சயமாக ஒரு சிறந்த படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் உங்களிடமிருந்து அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றோம். நீங்கள் இந்த வேளையிலும் கூட சாப்பிட்டு விட்டு அந்த மனம் மாறாமல் கூப்பிட்ட உடனே நீங்கள் ஓடி வந்து தந்த அந்த அன்புக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சூரியன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேவேளை இதற்கு உங்களை இவ்வாறு எங்களுக்கு ஏற்பாடு செய்த தந்த நண்பர் பீர் முகமது அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் பீர் முகமது நேற்றைக்கு இருந்து ரொம்பவும் கவனமாக இருந்தார். எப்படியோ பிடித்து தர வேண்டும், முடித்து விடுவது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய நண்பருக்கு நான் வேற என்ன கொடுக்க முடியும்? நிச்சயமாக இந்த ஒரு மகிழ்ச்சியாவது கொடுக்க முடிந்ததே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் நிச்சயமாக லட்சக்கணக்கான சூரியன் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அது தாண்டி இலங்கையின் தமிழ் பேசுகின்ற அனைத்து நெஞ்சங்கள் சார்பாகவும் உங்கள் எழுத்துக்களை போன்று நீங்களும், உங்களை போன்று உங்கள் எழுத்துக்களும் நீடூழி காலம் சிறப்பு பெற்று புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கூறுவது போலவே இலங்கையில் இருக்கிற, ஈழத்தில் இருக்கிற என்னுடைய இரத்தங்களான என்னுடைய சம்பந்தப்பட்ட சகோதரர்களினுடைய உணர்வுகளில் இந்த ஒலி கேட்கும்போது எனக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படும். நான் என்னை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை முழுக்க அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போட முடியாமல் போனால் கூட என்னுடைய குரல் அவர்களிடத்தில் சேர்கிற அந்த மகிழ்ச்சியாவது எனக்கு கிட்டியிருக்கிறது. அதற்கு வாய்ப்பளித்த இந்த சூரியன் எஃப்எம் வானொலிக்கும் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர் மஹ்ரூப் அவர்களுக்கும் இந்த நட்பு நிகழ்ச்சியின் காரணமாக கர்த்தாவாக விளங்கிய என்னுடைய அன்பு நண்பர் பீர் முகமது அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் கவிஞரே. வணக்கம், நன்றி, வணக்கம். உள்ளவரை நீ மட்டும்தான். சூரியன் எஃப்எம். இதயத்தில் நீ, இனிமைக்கு நீ, என் இசை வசந்தம் நீ. காற்று உள்ளவரை என் இரவுக்கு துணை நீ. சூரியன்